இன்றைய வானிலை தகவல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 14ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய அதிதீவிர மோகா புயல் தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு மேற்கு திசை காற்றும் மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 18ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 15ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். குறிப்பு: அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசைலகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் மற்றும் இருக்கை. 15ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், குமரி கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று, பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 17ஆம் தேதி வரை தெற்கு அரபிக்கடலில் மத்திய பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 41.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 20ஆம் மணி நேரத்தில் பதிவான மழையளவு. கடலூர் மாவட்டம் கீழசெருவாய் 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீகூர் 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். சென்னை, திண்டுக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் -2 டிகிரி செல்சியஸ் முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை பெரிய மாற்றமில்லை. இயல்பு நிலையிலிருந்து வெப்ப அளவின் வேறுபாடு. சென்னை, கரூர், திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக அதிகம். சென்னை, நீலகிரி, மதுரை, நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். மற்ற ஏனைய மாவட்டங்களில் -1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு நிலை. உலகம் முழுவதும் இந்த ஆண்டில் இதுவரை 16 புயல்கள் உருவாகியுள்ளன. அதில் மோகா புயல்தான் மிகவும் பலமானது அல்லது வீரமானதும் என்கிறார்கள் தரவுகள். இதில் காற்றின் வேகம் பானி புயல் அளவிற்கு இருந்ததாகவும், இந்திய பெருங்கடலில் வங்காள விரிகுடா பகுதிகளில் ஏற்பட்ட மிக தீவிர புயல் மோகா புயல்தான் என்று சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள். மியான்மரின் பல பகுதிகளுக்கு கடுமையான சேதத்தை விளைவித்து சென்றுள்ளது மோகா புயல். இன்னொரு புயல் தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ளது. வானிலை நிலவரம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 4.98 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.74 டிகிரி செல்சியஸ் வரை. சென்னை மாவட்டம் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 39.43 டிகிரி செல்சியஸ் முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.46 டிகிரி செல்சியஸ் வரை. காஞ்சிபுரம் மாவட்டம் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 41.44 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 32.13 டிகிரி செல்சியஸ் வரை. வேலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 38.75 டிகிரி செல்சியஸ் மற்றும்
குறைந்தபட்ச வெப்பநிலை 30.97 டிகிரி செல்சியஸ் வரை. தருமபுரி மாவட்டத்தில் லேசான மழை, அதிகபட்ச வெப்பநிலை 35.63 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27.99 டிகிரி செல்சியஸ் வரை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் லேசான மழை, அதிகபட்ச வெப்பநிலை 40.16 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 32.23 டிகிரி செல்சியஸ் வரை. விழுப்புரம் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை, அதிகபட்ச வெப்பநிலை 40.26 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 32.85 டிகிரி செல்சியஸ் வரை. சேலம் மாவட்டத்தில் லேசான மழை, அதிகபட்ச வெப்பநிலை 36.56 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.42 டிகிரி செல்சியஸ் வரை. நாமக்கல் மாவட்டத்தில் லேசான மழை, அதிகபட்ச வெப்பநிலை 36.69 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.45 டிகிரி செல்சியஸ் வரை. ஈரோடு மாவட்டத்தில் லேசான மழை, அதிகபட்ச வெப்பநிலை 36.51 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27.90 டிகிரி செல்சியஸ் வரை. திண்டுக்கல் நீலகிரி மாவட்டத்தில் மிதமான மழை, அதிகபட்ச வெப்பநிலை 26.65 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 19.99 டிகிரி செல்சியஸ் வரை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் லேசான மழை, அதிகபட்ச வெப்பநிலை 32.68 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25.41 டிகிரி செல்சியஸ் வரை. திண்டுக்கல் மாவட்டத்தில் லேசான மழை, அதிகபட்ச வெப்பநிலை 36.4 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27.60 டிகிரி செல்சியஸ் வரை. கரூர் மாவட்டத்தில் லேசான மழை, அதிகபட்ச வெப்பநிலை 37.46 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.46 டிகிரி செல்சியஸ் வரை. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மிதமான மழை, அதிகபட்ச வெப்பநிலை 38.78 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30.39 டிகிரி செல்சியஸ் வரை. பெரம்பலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை, அதிகபட்ச வெப்பநிலை 40.7 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.77 டிகிரி செல்சியஸ் வரை. அரியலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை, அதிகபட்ச வெப்பநிலை 41.15 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.95 டிகிரி செல்சியஸ் வரை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் திரைப்படுத்த ஷேர் செய்யுங்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் மற்றும் 15ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், குமரி கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.